கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 35 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்கள் 35 பேருக்கு தலா ரூபாய் 1.5 கோடி அபராதம். தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மீனவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் வலுக்கட்டாயமாக கைது செய்வது கண்டனத்திற்குரியது. தமிழக மீனவர்களுக்கு அதீத தண்டனைகளை விதிப்பதும் மொட்டையடித்து இழிவுபடுத்துவது இலங்கை அரசின் எதேச்சதிகார போக்குக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மாநிலத்தில் ஆட்சியும் மத்தியில் 40 எம்பிக்களை கொடுத்தும் தமிழக மீனவர்களின் நலனில் எந்தவித அழுத்தமும் கொடுக்காத விடியா அரசு. இலங்கையின் இதுபோன்ற மனிதாபிமற்ற நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். உடனடியாக இலங்கை அரசிடம் பேசி தமிழக மீனவர்கள் மீது போடப்பட்டுள்ள அபாண்டமான அபராதம் தண்டனையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மீனவர்களையும் அவர்தம் உடைமைகளையும் உடனே விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்தி வரவேற்பு. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை ஜோராக நடைபெற்று வருவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் காவல்துறையால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என விமர்சனம். அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தையே மாற்றி காட்டினோம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமிதம். யாரும் மறுக்க முடியாது. 50 ஆண்டுகள்ல வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். இந்த ரோடே சொல்லும். பொள்ளாச்சி ரோடே ஒரு உதாரணம். பொள்ளாச்சி ரோடு அகலப்படுத்தப்பட்டு இன்னைக்கு பொள்ளாச்சி போற 20 நிமிஷத்துல போயிடலாம். இன்னைக்கு பொள்ளாச்சி வந்திருக்காங்க, கிணத்துக்குள்ள வந்திருக்காங்கல்ல, 20 நிமிஷம் பொள்ளாச்சி. இதுக்கு மேலே 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். இந்த ரோட்ல கிட்டத்தட்ட 5 பாலங்கள் கட்டி ரோடு விரிவாக்கம் பண்ணும். கோயம்புத்தூருக்கு எல்லா சாலைகளும், திருச்சி ரோடு இருந்தாலும் சரி, அவனாசி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, சத்தி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, எல்லா சாலைகளும் போட்டு அகலப்படுத்தி போட்டு இன்னைக்கு பாலங்கள் ஆத்துப்பாலம் நம்ம பேரை எப்பவுமே சொல்லும். எடப்பாடியார் பேரை சொல்லும், அதிமுக பேரை சொல்லும். சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக், இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். 302 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. சென்னை காசிமேட்டில் வீடு தேடி டோர் டெலிவரி செய்யப்படும் கஞ்சா. விடிய ஆட்சியில் காலையில் ஆவின் பால் கிடைக்கின்றதோ இல்லையோ, கஞ்சா பொட்டலம் மட்டும் சரளமாக கிடைப்பதாக பொதுமக்கள் வேதனை. பொம்மை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையில் சுமார் 850க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு உடந்தை என அதிர்ச்சி தகவல். உளவுத்துறை அளித்த ரகசிய அறிக்கையை பார்த்த பின்பும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் விடியா அரசு. தருமபுரி அருகே புதிதாக அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு என அறிவித்துவிட்டு முதல்வரானதும் தொடர்ந்து மதுக்கடைகளை திறக்கும் பொம்மை முதல்வருக்கு கண்டனம். அரசு நாங்க கேட்காம இந்த மதுபானத்தை கொடுக்குது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களை எல்லாம் திட்டமிட்டு கொள்றதுக்காகவே இவங்க அந்த அரசு முடிவு பண்ணிடுச்சோன்றது எங்களுக்கு ரொம்ப பெரும் மன வேதனையா இருக்குது. ஏன்னா அடிப்படை வசதிகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாவே எங்களுக்கு போதுமானது. நாங்க அரசுகிட்ட பெரிய எந்த கோரிக்கை நாங்க வைக்கல. எங்களுக்கு அடிப்படை ஆதாரம், குடிநீர், போக்குவரத்து வசதி, பள்ளிக்கூட வசதி, இந்த மாதிரி தான் நாங்க கேட்கிறோம். சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் என வரும் தகவலால் மாணவர்கள், ஆய்வாளர்கள் அதிர்ச்சி. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்காமல் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவண்ணாமலையில் விடியா ஆட்சி நிர்வாகம் போதிய போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யாததால் கிரிவலம் வந்த பக்தர்கள் அவதி.
தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் அரசு பேருந்தை சிறைபிடித்து பக்தர்கள் போராட்டம். திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வந்தோம். 2 மணி நேரம் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஒரு பஸ் கூட எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல. இதுவரைக்கும் போக்குவரத்து துறையில இருந்து ஒரு அதிகாரி கூட எங்களுக்கு ஒரு தகுந்த முறையில ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. மாவட்ட நிர்வாகம் இது அலட்சியமா எங்களை எப்படின்னா திருவண்ணாமலைக்கு வந்தாலே பக்தர்களை வந்து துன்புறுத்துறாங்க. ஆனா தேர்தலில் போறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல் குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் அமைத்த குழு விசாரணை. விடிய அரசின் அராஜகம் பற்றி பாதிக்கப்பட்ட மக்களிடம் விரைவில் விசாரணை என தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை. அதிமுக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்பட்டு வந்த நிலையில் விடிய ஆட்சியில் கஜானாவை நிரப்பும் குறிக்கோளுடன் மதுக்கடைகளை திறக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அவசர சிகிச்சை மைய கட்டடம் பயன்படுத்தாமல் இருக்கும் அவலம். மாரத்தான் காட்டும் ஆர்வத்தை தனது துறையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு காண்பிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே அரசு பள்ளி மாணவியிடம் மதுபோதையில் செல்போனில் ஆபாசமாக பேசிய ஆசிரியருக்கு தர்ம அடி. விடிய ஆட்சியில் பள்ளிகள் கல்லூரிகளில் ஆசிரியர்களின் தொடர் பாலியல் சீண்டல் சம்பவங்களால் மாணவிகள் படிப்பை தொடரவே அச்சம். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடலூரில் பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. சிதம்பரம், கடலூர், புதுச்சேரி வழியாக சென்னை செல்லும் பேருந்துகள் விழுப்புரம் வழியாக திருப்பிவிடப்பட்டதால் பயண நேரம் தாமதமாவதாக மக்கள் வேதனை. கோவை மாநகரில் போலி மருத்துவரின் அறுவை சிகிச்சையால் சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. விடிய அரசின் மருத்துவத்துறையின் அவல நிர்வாகத்தால் போலி மருத்துவர்கள் எல்லாம் கத்தியை தூக்கிக் கொண்டு அறுவை சிகிச்சை செய்யும் கொடூரம்.